தீபா, அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இத்தனை நாள் ஆச்சு. இப்பதான் உனக்கு அவரை பார்க்கணும்னு ஞாபகம் வருதா? அப்பா இப்படி ஒரு நிலைமையில இருக்காருன்னு முன்னாடியே உனக்கு வந்து பார்க்கணும்னு தோணலையாக்கா? என் நிலைமை தெரியாம பேசாத இந்து. நாங்களே எப்ப மாட்டிக்க போறோம்னு தெரியாம கத்தி மேல நடந்துட்டு இருக்கோம். இவ்வளவு நாளா எங்க அம்மாக்கு தீபா கர்ப்பமா இருக்க விஷயம் தெரியாம மூடி மறைச்சிட்டோம். ஆனா இனிமேல் முடியாது. எங்க 2 பேரும் கல்யாணம் ஆனதும் எங்க அம்மா ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதோ தோஷம் இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேண்டான்னு தள்ளி போட்டாங்க. இத்தனை நாளா எங்க 2 பேரையும் சேர விடவே இல்லை. ஒரு மாசம் அந்த தோஷத்தை போக்குறதுக்கு வேண்டுதல் அது இதுன்னு சொல்லி கோயில் கோயிலா போயிட்டு இருக்காங்க. அவங்க திரும்ப வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க போறப்போ தீபாவுக்கு வெறும் 3 மாசம் தான். அதனால அவ கர்ப்பமா இருக்கிறது வெளியே தெரியாம இருந்துச்சு. ஆனா எங்க அம்மா போன கொஞ்ச நாள்லயே தீபாவுக்கு வயிறு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதை மறைக்க கூட முடியாத நிலைமையில இருக்கும். இன்னைக்கு அம்மா வேண்டுதலை முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாக்குறப்போ தீபா அப்படி கர்ப்பமா இருக்க விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. அவங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியும்ல இந்து. நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நான் அந்த வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. இப்ப நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்து. அக்கா கவலைப்படாதக்கா. நாளைக்கே நான் அங்க வந்து கார்த்தியோட அம்மா கிட்ட பேசுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஈஸி கிடையாது. இந்து என்ன சொன்னாலும் எங்க அம்மா அதை ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா பிரச்சனை பண்ணதான் போறாங்க. அக்கா இருக்கிற நிலைமையில நாம உங்க அம்மா கிட்ட பேசிதான் அவங்கள சமாதானப்படுத்தணும். வேற வழி இல்ல. நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது உங்க அம்மா கிட்ட பேசி இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கையே இல்லை. மாப்பிள சிஸ்டர்கிட்ட பேசலையா? இல்லடா, அதுக்கு முன்னாடி எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. அதை முடிச்சிட்டு தான் இந்து கிட்ட பேசணும். வேற வேலையா? என்னடா வேலை? சொல்றேன், நீ வா. மாப்பிள